தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த நாள் நல்ல நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீ பட்ட கஷ்டத்தை எண்ணி வருந்ததையோட அதில் பெற்ற அனுபவங்கள் என்ன என்று யோசித்தாலே வாழ்வை இன்னும் இனிமையாக மாறிவிடும். இன்றைய நாள் விஸ்வாச வருடம் மாசி 20ஆம் தேதி புதன்கிழமை 4/3/2026 உத்தர நட்சத்திரத்தில் இன்று நாள் முழுவதும் இருக்கின்றன. ராசி சிம்ம ராசியில் திதி பிரதமை தேய்பிரை. இன்று யோகம் திருதியை கரணம் கௌலகம். இன்று மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரங்கள் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 1:30 மணி முதல் 2:30 மணி. இன்று ராகு காலமாக 12 மணி முதல் 1:30, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய அமிர்தாதி யோகம் அமிர்த யோகமாக இருக்கின்றன. இன்றைய வார சூளை வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேச ராசிக்கு இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் மனதுக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலங்கள். இந்த நேரத்திலே உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்டது, சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டம். இது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், ராகு இந்த பகவான்கள் இருக்கும் காலகட்டத்தில் மனதுக்கு எண்ணிய அனைத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். இதே சூழ்நிலையில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தானாக வருகிற சூழ்நிலையில் உண்டு. பின்னர் வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்கள் இந்த நேரத்தில் இன்றைய நாளில் வேலைக்காக புது அப்ளிகேஷன் போடுவது, வேலைக்கு என்ன மாற்றம் செய்யலாம், வேலை எந்த மாதிரி வேலை கிடைக்கும் என்று வேலை ரீதியாக அதீத சிந்தனை செய்ய வேண்டிய கால சூழ்நிலைகள். இப்பொழுது உங்களுக்கு இடம், வீடு, சொத்து அமையுமா இல்லையா என்ற குழப்பத்திலிருந்து விடுபடுகிற கால சூழ்நிலை. குறிப்பாக இந்த நேரத்தில் வீடு சம்பந்தப்பட்டதை முயற்சி செய்தால் அனுகூலமாக இருக்கும். இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று தவிர்ப்பது நலமாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இறைவனாக இருப்பது முருகர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. 9ஆம் எண்ணும் மற்றும் மெரூன் சிவப்பு நிறங்கள் இன்று யோகத்தை கொடுக்கின்ற அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய நாளாக இன்று தொடங்குகின்றன. இந்த நேரத்தில் நீங்கள் செய்கின்ற அனைத்து விஷயத்துக்கும் திருப்திகரமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் அதற்கு சனி பார்வை இருக்கும் காலகட்டமாக வேற வருகின்றன. இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் சிறு தடைகள் இருந்தாலும் பின்னர் வெற்றிகரமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா, தொழிலில் கூட்டா தனித்தா என்ற பல சிந்தனைகள் ஏற்படுகிற காலகட்டம். இதே நேரத்திலே நீங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, கூட்டு சம்பந்தப்பட்டது செய்யும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் வந்துவிட்டன. வேலை மாறுதலுக்கு உண்டான காலகட்டமாக இருப்பதால் வேலைக்கு இந்த நேரத்தில் பயணிக்கும் நேரத்தில் வேலை செய்யலாமா, என்ன வேலை செய்யலாம், வேலை விட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த பல சிந்தனைகள் இருக்கும். குறிப்பாக ஜோதிடரையோரோ கன்சல்ட் செய்துவிட்டு செய்தால் மிகுந்த திருப்திகரமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் வாக்குப்பளிதம் இருப்பதால் கவனமாக வார்த்தைகள் எல்லாம் சரியாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டு. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டதில் மிகுந்த கவனம். மிகுந்த யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க எண்ணாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது 6 மற்றும் இளஞ்சிவப்பு, பிங்க் நிறங்களை பயன்படுத்தினால் வெற்றிகரமாக நாளாக மாறிவிடும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது மகாலட்சுமி. கனகதாரா சூத்திரங்கள் இன்று அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் நாளாக மாறிவிடும். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று சிறு சேமிப்பே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். குறிப்பாக சின்ன சின்ன பொருளை சேமிக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பாக தகவல் தொடர்பு சாதனத்தின் மூலம் ஆதாயமாக இருக்கிற தினமாக இன்று இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் இன்று இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், மனதுக்கு பிடித்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அம்சமாக இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் இடம் வாங்கலாமா, விற்கலாமா, பொது தொழில் தொடங்கலாமா என்ற பலதரப்பட்ட சிந்தனைகள் வருகிற காலகட்டம். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்டது, உடல்நிலை சம்பந்தப்பட்டது அதிக கவனம் செலுத்தினால் இன்னும் விருத்தியாக இருக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. இப்போ தந்தை வழி உறவில் உங்களுக்கு ஆதாயம் கிட்டும் நேரமாக வந்துவிட்டன. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட, எழுத்து சம்பந்தப்பட்டது இருந்த சிக்கல்கள் தீரும் கால சூழ்நிலைகள். குறிப்பாக நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக உங்களுக்கு இருப்பது 5ஆம் எண். பச்சை நிறங்கள் பயன்படுத்தினால் மிகுந்த யோகமாக இருக்கும். துளசி வழிபாடுகள், துளசி மாலைகள் அணிந்து கொண்டாலே இன்று வளர்ச்சிகர நாளாக இருக்கும். விஷ்ணு சரசநாமங்கள், விஷ்ணு வழிபாடுகள் யோகத்தை அள்ளி கொடுக்கின்ற நாள் இன்று. கடகராசிக்கு கடமை அழைக்கின்றன. கண்ணியம் கட்டுப்பாடோடு இன்று மிகுந்த முக்கியமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணித்து பின்னர் மதியத்துக்கு பின் 3ஆம் இடத்துக்கு செல்லும் காலகட்டத்தில் உழைக்காத வருமானம், வரவேண்டிய வருமானங்கள் வர கால சூழ்நிலைகள். இந்த நேரத்தில் உங்களுக்கு தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்டது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மிகுந்த கவனத்துடன் செய்ய வேண்டிய கால சூழ்நிலைகள். குறிப்பாக எங்களுக்கு கொடுத்த பணத்தை வாங்க வேண்டிய அம்சம் வந்துவிட்டன. மீடியா சம்பந்தப்பட்டனர், சினிமா துறையினருக்கு மிகுந்த யோகமான அம்சம் உண்டு. இன்று அரசியலில் இருப்பவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டியும், அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதில் கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டங்கள். இப்பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இன்று
சம்பந்தப்பட்ட தாமதப்படுத்தினால் மிக நன்றாக இருக்கும். ஏனெனில் இந்த திருமணத்தை குறிக்கின்ற கிரகங்கள் 7ஆம் வீட்டு அதிபதி 8 9 இருந்து கூட சுக்கிர பகவான் இருக்கும் காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தங்களும் உறுதியாக்கும் தன்மை இல்லாமல் மாற்றங்கள் ஏற்படுகிற சூழ்நிலைகள் வருவதால் கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு அனைத்து நல்வாய்ப்புகள் பிறக்க, யோகங்கள் பிறக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணாக 2 மற்றும் வெண்மை நிறங்கள் பயன்படுத்துதல் மிகுந்த யோகமாக இருக்கும். அம்பாள் வழிபாடு அல்லது புனித நீர் உள்ள இடங்கள், தீர்த்தமுள்ள ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலே அற்புதமான நாளாக மாறிவிடும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்கு இன்று மனது திருப்தி அளிக்கின்ற நாள். உங்கள் ராசியிலே சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த யோகமாக இருக்கின்றன. திருப்திகரமான மன சூழ்நிலை இருக்கும் நேரம் இருப்பதால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமாக இருக்கின்றன. திருமணத்துக்கு உண்டான முயற்சி செய்தால் இன்று அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டு முயற்சி செய்தவர் வெளிநாடு செல்லலாமா, வெளியூர் செல்லலாமா, இது போன்ற விசா ப்ராசஸ் சம்பந்தப்பட்டது அதுக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று நல்ல தகவல் வருகிற அம்சம் உண்டு. அதற்குண்டான முன் ஏற்பாடு இன்று செய்ய வாய்ப்புண்டு. சொத்து சுகங்கள் சேர்க்கின்ற இல்லை சொத்தை விற்கலாம் என்ற பல எண்ணங்கள் வருகிற காலகட்டம். இப்பொழுது உங்கள் மனதில் தோல்கின்ற விஷயத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் இப்பொழுது ஒரு படிநிலை எடுத்து வைத்தால் சுகமான சூழ்நிலைகளும் நல்ல வசதியான வாய்ப்பு உள்ள வீடு அமைப்பும் குறைந்த விலையில் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு அஷ்டமச்சனி உள்ளது என்று பயப்பட வேண்டாம். கூட சுக்கிர பகவான் 8 இருக்கும் காலகட்டத்தில் இப்பொழுது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இப்பொழுது உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டத்தையும் வலிமையும் அதிகப்படுத்த ராசி எண்ணாக நிறமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது 1 மற்றும் ஆரஞ்சு மஞ்சள் நிறங்கள் பயன்படுத்தல் மிகுந்த யோகமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இன்று தீப வழிபாடு, ஜோதி வழிபாடு, குறிப்பாக யாகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை கேட்டு வந்தாலே இந்த நாள் இன்னும் இனிமையான நாளாக மாறிவிடும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு முக்கிய தகவல்கள் கிடைக்கிற நாள் இன்று. குறிப்பாக வேலையில் அதிக கவனம் செலுத்தி வேலையை உயர்த்த, வேலையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண, தொல்லை கொடுத்தவர்கள் விலக வாய்ப்புகள் அதிகம். வேலையில் முன்னேற்றம் இருக்குமா, உயர் பதவி கிடைக்குமா, வேலையில் எப்பொழுதுதான் வேறு மாற்றம் செய்யலாம் என்ற இது போன்ற அதிக சிந்தனைகள் இருப்பவர்களுக்கு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக மாற்றம் உண்டு. புதிதாக தொழில் செய்து விருத்தியடைய விரும்புபவர்கள் இன்று புதிய தகவல்கள் மற்றும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தொடர்பு கொண்டு தொழிலை விருத்தி செய்ய வாய்ப்புண்டு. பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவினங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிற காலகட்டம். அதனால் வீட்டுக்கு தகுந்த பராமரிப்போ, தொழில் சம்பந்தப்பட்ட பராமரிப்போ செய்தால் இன்னும் அனுகூலமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை சந்திர பகவான் பார்க்கும் கால சூழ்நிலையில் 7இல் சுக்கிர பகவான் இருப்பதால் வரன் கலஸ்திரங்கள் அமைய அதிக வாய்ப்புண்டு. குறிப்பாக 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி செய்தவர்கள் இன்னும் அனுகூலமாக இருக்கும். விருப்ப திருமணம், காதல் திருமணம் ஏற்படுகிற காலகட்டம் இன்றைய காலகட்டத்தில். இப்பொழுது நீங்கள் வழிபாட்டு முறையாக நீங்கள் வழிபட வேண்டியது 5ஆம் எண் விஷ்ணு வழிபாடுகள், குறிப்பாக பத்மநாப சாமிகள், ஸ்ரீரங்கநாதர் வழிபாடுகள் செய்தால் இன்னும் திருப்திகரமாக இருக்கும். பச்சை நிறத்தை அடிக்கடி பயன்படுத்தினால் உங்களுக்கு திருமணம், தொழில் அனைத்திலும் விருத்தியடைகிற காலகட்டமாக இந்த நாள் மாறிவிடும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணிக்கிறார். தொட்டதெல்லாம் லாபமாக அமைய அதிக வாய்ப்புகள் உள்ளன. இந்த நேரத்தில் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். திரைப்படம், அரசியல், சினிமா விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. இப்பொழுது வீடு மாற்றலாமா, இடம் மாற்றலாமா, புதிய இடங்கள் இருந்தால் அற்புதமாக இருக்கும் என்ற சிந்தனைகள் வருகிற மன ஓட்டம் உண்டு. இப்பொழுது உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வருகிறது. சொத்து வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும், அடிக்கடி சென்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. குறிப்பாக செகண்ட் ஹேண்ட் சம்பந்தப்பட்ட வீடு, செகண்ட் ஹேண்ட் சம்பந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் வாங்க அற்புதமாக இருக்கின்றன. இப்பொழுது வெளிநாட்டில் இருப்பவர்கள் இந்தியா வரலாமா, இந்தியாவில் வெளிநாடு செல்லலாமா என்று இரு மாறுபட்ட கருத்து உலவுகின்ற கால சூழ்நிலைகள். குறிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய தந்தை வழி உறவு, வாகன போக்குவரத்து சம்பந்தப்பட்டதில் சில கவனமாக இருக்க வேண்டும். தெரியாத விஷயத்தில் இன்று முதலீடு செய்யக்கூடாத நாள் இன்று. இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மட்டும் மேல் நோக்கி வளர்ச்சி வட்டார பகுதியை நோக்கி பயணிக்க வேண்டிய காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக 6 மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தல் மிகுந்த யோகமாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக அஷ்டலட்சுமி வழிபாடு செய்தால், அஷ்டலட்சுமி மந்திரங்கள் சொல்லி வந்தாலே இந்த நாள் இன்னும் இனிமையான நாளாக மாறிவிடும். விருச்சிக ராசி, இன்று யோக பலன் அள்ளி கொடுக்கின்ற நாள் இன்று. உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் நேரத்தில் கூட இப்போது உங்களுக்கு யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் பிறக்கிற காலகட்டம். உங்கள் 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் என்ற கோச்சாரத்தில் பயணிக்கும் காலகட்டம். இப்பொழுது தொழில் ரீதியாக, இடம் ரீதியாக, வீடு ரீதியாக திருப்தி உண்டு. உடல்நிலைகள் இன்று சீராகும். மருத்துவம் சம்பந்தப்பட்ட நல்ல மருத்துவர்கள், உடலில் எந்த ஒரு உபாதை, குறிப்பாக இதயம் சம்பந்தப்பட்டது, மூட்டு சம்பந்தப்பட்ட இருப்பவர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிற அமைப்பு ஏற்படுகின்றன.
மாணவர்களுக்கு குறிப்பாக கல்வியில் மேன்மை பெறுகிற சூழ்நிலைகள் இப்பொழுது எழுத்து சம்பந்தப்பட்ட டியூஷன் இது போன்ற எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அனுகூலமாக இருக்கும். வேலைக்கு செய்யலாமா, படிக்கும் பொழுது வேலை கிடைக்குமா என்ற எண்ணத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு யோக பலன் கிடைக்கின்றன. அரசாங்க சம்மந்தப்பட்ட எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ப்ரிப்பரேஷனுக்கு இன்று யோகமாக இருக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட ப்ரிப்பரேஷன் இன்னும் அருமையாக இருக்கிற கால சூழ்நிலையில் வந்துவிட்டன. இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறமாக இருப்பது 9 மற்றும் மெரூன் சிவப்பு நிறங்கள் பயன்படுத்தினால் யோகமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக, சொல்ல வேண்டிய மந்திரமாக கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ்கள் கேட்டு வந்தாலே இந்த நாள் மனதுக்கு இன்னும் இனிமையாக இருக்கும். அற்புதமான நாள் இன்று. தனுசு ராசிக்கு இன்று திருப்திகரமான நாளாக மாற வாய்ப்பு அதிகம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணித்து அதை சூரியன், செவ்வாய், புதன், ராகு மற்றும் கேது தொடர்பு இருக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு மனதுக்கு தோன்றிய அனைத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். குருமார்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. இறையருள் கிட்டுகின்ற சூழ்நிலைகள், மந்திரங்கள் இப்பொழுது பலிதமாகும் வாய்ப்பு வந்துவிட்டன. தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் தகவல் வழியில் இன்பமான விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக திருமணம் நடக்குமா இல்லையா, திருமணத்துக்கு பேச்சுவார்த்தை நடந்து நின்றவர்கள் கூட மீண்டும் அதே வரன் திருமணம் ஏற்பட வாய்ப்பு வந்துவிட்டன. இப்பொழுது வேலைக்கு செய்யலாமா, பிஸ்னஸ் செய்யலாமா என்ற குழப்பம் மட்டும் ஏற்படும். குறிப்பாக வேலையா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதா என்று இன்றைய ஒரு நாள் வைத்து முடிவெடுக்க முடியாது. குறிப்பாக ஜாதக ரீதியாக பார்த்தால் சிறப்பாக இருக்கும். இப்பொழுது வீடு பராமரிப்பு சம்மந்தப்பட்டது, தாயின் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தால் முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்க வேண்டிய நாள் இன்று. இன்னும் உங்களுக்கு நாள் வளர்ச்சி நாளாக மாற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் மற்றும் நிறங்களாக 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் பயன்படுத்தல் மிகுந்த யோகமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக குழந்தை வடிவத்தில் தெய்வங்கள், குரு பகவான்கள், தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் இன்னும் நாள் சிறப்பாக நாளாக மாற்றிவிடுவார். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அமைதி திரும்புகிற நாள், மன சந்தோஷம் பிறக்கிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் முடிவுக்கு வருகிற சந்திர பகவான் சந்திராஷ்டம் விலகுது இன்று திருப்தி அடைகிற நாளாக இருக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. முயற்சி அனைத்தும் திருவினையாகும் நாளாக உள்ளன. இப்பொழுது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் மதியத்துக்கு பின் வந்த உடனே உங்களுக்கு ஆன்மீக குருமார்கள், தகவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல்லூரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் திருப்திகரமாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்க ஒப்பந்தங்கள் கிடைக்குமா, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா என்ற எண்ணங்கள் இருந்தால் இன்று நிச்சயமாக கிடைக்க வாய்ப்புண்டு. சில தூர பயணங்கள் இருக்கும். அந்த தூர பயணத்தில் ஒன்று அனுகூலமாக இருக்கும். இன்று வேலை சம்பந்தப்பட்டது, இன்டர்வியூ சம்பந்தப்பட்டது ப்ராசஸ் செய்தாலே இன்று திருப்திகரமாக இருக்கும். இப்பொழுது திருமணம் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்தில் இருந்தவர்கள் திருமணத்துக்குண்டான காலகட்டம் வந்துவிட்டன. திருமணம் நிச்சயமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளன. உடல் உபாதைகளும் திருப்திகரமாக நல்லபடியாக மாறுகிற கால சூழ்நிலை வந்துவிட்டன. இப்பொழுது உங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 8 மற்றும் நீல நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இன்று இருப்பது வராகி அம்மன் வழிபட்டாலே இந்த நாள் இன்னும் பொன்னாளாக மாறிவிடும். கும்பராசி அன்பர்கள், குபேரம் யோகம் பிறக்கிற சூழ்நிலை வந்துவிட்டன. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், திடீர் சந்தோஷம், திடீர் வருத்தம் என்று கலந்து இருக்கின்ற நாள். குறிப்பாக இன்று காலை முதல் மாலை வரை இன்று அற்புதமான நாளாக இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் வெற்றி அளிக்க வாய்ப்புகள் உண்டு. மாணவிகள் கல்வியில் அதிக மேன்மை பெறுகிற சூழ்நிலைகள், திருமணம் கிடைக்காத முதிர் ஆண்கள் கூட இந்த திருமண வாய்ப்புகள் வருகின்றன. சொத்து சம்பந்தப்பட்டது, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட யோகம் இன்று அற்புதமாக இருக்கின்றன. இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட், திடீர் வர வேண்டிய பண வருவாய்கள் உள்ளன. இன்று முயற்சி செய்த அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் இன்று வெளிநாட்டு வகை பணமாக இருக்கலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், முயற்சி செய்துவிட்டால் அனுகூலமாக இருக்கும். கோயில் குலதெய்வம் அனுகிரகம் என்றும், கோயிலுக்கு சிறு தொகை ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருந்தால் கொடுத்து இன்று பூஜை செய்து வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 8 மற்றும் நீல நிறங்கள், ஸ்கை ப்ளூகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர், பெருமாள் வழிபாடுகள் இன்னும் யோக காலகட்டமாக மாற்றிவிடுவார்கள். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இன்று மதியத்துக்கு பின் வருகிறார். காலை முழுதும் வேலை சம்பந்தப்பட்டது, கடன் சம்பந்தப்பட்டது மீண்டு வருதல், உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்துதல், குறிப்பாக தொந்தரவு கொடுத்தவர்களிலிருந்து போட்டி பொறாமையிலிருந்து வெற்றி வர வாய்ப்புகள் அதிகம். இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டியது நிரந்தர வேலைக்குண்டான வழிவகைகள் என்ன, சம்பள உயர்வுக்குண்டான வழிவகைகள், ஏதாவது கற்றுக்கொள்ளலாமா, படிக்கலாமா என்ற எண்ணம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டமாக, திடீர் வாய்ப்பாக வரும். நல்ல வரனாக இருந்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் தொடங்கலாம். புது நபர்கள் அறிமுகம், புது கல்வி ரீதியாக அறிமுகம், புது சாஃப்ட்வேர், இது போன்ற ஏதோ ஒரு புது விஷயங்கள் வாழ்க்கைக்கு அது இன்று முதல் தொடங்குகிற கால சூழ்நிலையாக வந்துவிட்டன. இப்பொழுது
உங்களுக்கு ஏதோ ஒரு பொருளை முதலீடு செய்ய தோணுகின்றன. குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, இடம் வீடு சம்பந்தப்பட்டது, நகை சம்பந்தப்பட்டது, இது போன்ற ஏதோ ஒரு முதலீடு செய்ய இன்று அனுகூலமான நாளாக இருக்கின்றன. இப்பொழுது அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக திருச்செந்தூர் முருகர் சம்பந்தப்பட்ட தெய்வமும், குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபட்டால் மிகுந்த யோக காலமாக மாறிவிடும். ஆன்மீகம் அறிவோம். இஷ்டிகாலம், குறிப்பாக ஒரு சில நாளில் இஷ்டிகாலம் என்ற குறிப்பிடும் நாளில் யாகங்கள், பூஜைகள், இறை வழிபாடு செய்தால் அனைத்தும் பலிதமாகும் காலம் வந்துவிடும். குறிப்பாக மனதில் எண்ணிய அனைத்தும் வெற்றிகரமாக நமக்கு அடைய திருப்திகரமாக அந்த பூஜைகள் இருக்கும். இன்று இஷ்டி காலகட்டம். குறிப்பாக ஆன்லைன் மூலமாகவோ யூடியூப் மூலமாக இல்லை வாய்ப்பு இருந்தால் யாகங்கள் செய்து கொண்டால் இன்னும் திருப்திகரமாக மனதுக்கு அனைத்து சக்ஸஸாக ஏற்பட வாய்ப்புகள் இன்று உள்ளன. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம்.